பாயிண்ட்ஸ் டேபிள்லயே ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்காங்க சிஎஸ்கே. இதுவும் ரொம்ப முக்கியமான மேட்ச். இதோ உங்களுக்கு ஒரு அதிர்ச்சின்ற மாதிரி ஒரு இன்ஜுரி ராமகிருஷ்ண கோஷ். இது வந்து டிசி சிஎஸ்கே மேட்ச். அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. எப்படி இருக்கும் போது பேட்டிங்ல இருந்து ஒரு ஆர்டரா போயிடும். பேட்டிங்ல இருந்தே போயிடும். சிஎஸ்கே பேட்டிங் எந்த நிலைமையில இருக்கு? இப்போ ஒரு சேஞ்ச் இருக்குமா? ராமகிருஷ்ண கோச்சுக்கு பதிலா யார் வர போறாங்க டீம்ல? இல்லை, ராமகிருஷ்ணன் பதில் சஃப்ராஸ் கான் கிடையாது, கார்த்திக் சர்மா போன வச்சு இம்பாக்டாக வந்தார். அவரை தான் அந்த பிளேஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவார். ஓவர் போட நீ கேட்டீங்கன்னா அகில் ஹுசன் வந்து வீருக்கு பதிலாக உள்ளே வந்துடுவார். அந்த இதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. மும்பை கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க, நம்ம இவரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி தான் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுது. கார்த்திக் சர்மா போன மேட்ச் அடிக்கலினா இந்த மேட்ச்சில் வேறு யாரும் நான் தேடி இருக்கலாம். கார்த்திக் சர்மா போன மேட்ச் இம்பாக்ட் வந்தனால அந்த பிளேஸ் அவர் தான் டேரக்டாக ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. நீ பவுலிங் ஆப்ஷன்லாம் ராமகிருஷ்ண கோஷ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஏதோ விளையாட்டு பிள்ளைக்கு அவங்க ஊர்ல அவருக்கு 3 ஓவர் போட்டாங்களாம். மும்பைக்கு கொடுத்து ஒரு விக்கெட்லாம் வேற எடுத்தாரு. ஞாபகப்படுத்தாதீங்க. சரி, ஓகே. நாளைக்கு என்ன யாராவது ஒரு செஞ்சுரி இருக்கா? ருத்ராஜ் ஒரு செஞ்சுரியா? இல்ல ருத்ராஜ் நல்ல பேட்டிங் ஆடுறாரு. நாளைக்கு பிரேவிஸ்க்கு போடு ப்ரோ. நாளைக்கு பிரேவிஸ்க்கு போடும். எனக்கு தெரிஞ்சு சாம்சங் வந்து 2-3 மேட்சா டெய்லி ரைட் ஆஃப் ஆவரேஜ் கணக்கு பார்த்தா நாளைக்கு ஒரு 70-80 இருக்குது. டெல்லி கிரவுண்டு, பொட்டி கிரவுண்டு, எந்த மாதிரி பிச்சு கொடுக்குறான்னு தெரியல. 70க்கு ஆல் அவுட்டான பிச்சு கொடுக்க போறானுங்களா, இல்ல 265 ரன் அடிச்சு ஸ்டேட்டிங் பண்ண அந்த பிச்சை தர போறானுங்களான்னு தெரியல, இல்ல மும்பையோட ஆன பிச்சு தர போறானுங்களான்னு தெரியல. பிச்சு பொறுத்து இருக்கு. நாளைக்கு மேட்ச் வந்து ஹை ஸ்கோரா இருக்கும். சென்னை அடிப்பான், டெல்லி 3 படிக்கிற அளவுக்கு பேட்டிங் இருக்கு. போனாட்ட 10 நிமிஷங்க கேள்றவங்களும் ஒரு 230 ரன் டேஸ்டிங் பண்ணிட்டு வராங்களோ அவனுக்கு கான்பிடண்டா தான் வருவானுங்க. நிதிஷ் ராணா நல்லா சூப்பர் ஃபார்ம் இருக்கான். இன்னும் போட்டா அடிக்கிறான் ப்ரோ. நிதிஷ் ராணா இன்னும் போட்டா அடிக்கிறான். ஃபாஸ்ட் பவுலிங் அவனை பாயிண்ட் பொறுத்துற அளவுக்கு நாளைக்கு பவுலர் இருக்கிறேன். ஜெமி ஓட்டன் இருக்கிறான். அது நாளைக்கு எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கிறது தெரியல. நாளைக்கு வந்து எப்படின்னா சொல்ல அடுத்த மேட்ச் சிஎஸ்கேக்கு தான் மெயினா இந்த மேட்ச் முக்கியமா இருக்கும். ஏன்னா அடுத்த 2 மேட்ச் தொடர்ந்து எல்எஸ்ஜி கூட ஆடுறாங்க. எல்எஸ்ஜி ஹோம்ல ஒண்ணு ஆடுறாங்க, அப்புறம் சென்னையில ஒண்ணு ஆடுறாங்க. அதெல்லாம் கடைசி ஹோம் கேமும் கூட. எடுத்து வரும்போது நம்ம லைவ்ல சொன்னா தெரியுமா, சிஎஸ்கே இந்த டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சிஎஸ்கே உள்ள போறதுக்கான வழிகளுமே எல்லா டீமும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்குது. இது நடக்குதா, நடக்க வைக்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி நான் இன்னொன்னுமே பார்த்தேன். இந்த குருஜப்னீத் ஏன் 2-3 மேட்சா கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். அவசியம் இல்லையா? இல்ல அந்த வருஷம் ஃபீல் பண்றாங்க. ராமகிருஷ்ண கோஷ் ஆட வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் டெப்த் ஓவர்ல கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு போன மேட்ச். அதனால அவர் கொண்டு வர ட்ரை பண்ணல. பவர் பிளேல போட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அந்த இம்பாக்ட் பிளே சஃப்ராஸ் கான் யூஸ் பண்ணால அவர் அவங்க கொஞ்சம் அடி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் மாத்தி இப்படி எடுத்துட்டு வந்தாங்க. பேட்டிங்கும் நமக்கு ராமகிருஷ்ண கோஷ் பேட்டிங்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு. இல்ல அந்த மூவ் எனக்கு புரியுது. இல்ல எனக்கு அந்த மூவ் புரியுது. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, நீங்க வந்து இம்பாக்ட்ல அகிலுஷனையும் வச்சிருக்கீங்க, குருஜப்னீத்தையும் வச்சிருக்கீங்க, பிரசாந்த் ஹீரோவையும் வச்சிருக்கீங்க. 3 பேர் ஒரே டைம்ல கூட ஒரு டைம் வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கொலாப்ஸ் ஏற்பட்டா அந்த சர்ஃப்ராஸ் கால் மாதிரி ஏதாவது தப்பா இருக்கும்னு தான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்பென்சர் வார்க்கு நாளைக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. 3 ஃபாஸ்ட் பவுலர், 3 ஃபாரின் பிளேயர்ஸோட தான் போறாங்க போது நாளைக்கு அகில் ஹுசேன் பதிலா இன்னைக்கு பிரசாந்த் வீர் நாளைக்கு ஆடிடுவார். பிரசாந்த் வீர் ஆடிட்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சர் கொண்டு வந்துருவாங்க. டெல்லியில நல்லா சீமா வந்து பிச்சு ஸ்லோ ட்ராக்கா இருக்க போறது கிடையாது. சீமா ஆகும் போது வந்து ஸ்பென்சரை கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா ராமகிருஷ்ணா போது இன்ஜுரி 3-4 ஹவர் பில்லிங் பண்றதுக்கு பாசிபிள் தேவைக்கும் போது ஸ்பென்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நாளைக்கு அதிகமா இருக்கு. டெல்லி பக்கம் சேம் டீமா தான் போவாங்க. டெல்லி வந்து எப்படி நல்லா விளையாடுறான், கேவலமாவும் விளையாடுறான் அப்படிங்கிற மாதிரி டீமு. சென்னை வந்து தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, மீசை முழுக்குங்கிற மாதிரிலாம் வெறித்தனமா. டெல்லிக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. டெல்லிக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. லுங்கி கிடி அவைலபிளா? ஓகே, ஆமா. அப்ப வந்து கால் ஃபார் ஆம்புலன்ஸ் எனக்கு இல்ல, சிஎஸ்கேக்கு இருந்தாங்க நினைப்பா நாளைக்கு. ஏன்னா 2 பவுலர் ஆடுறாங்க. அது அப்படிதான் இருக்கு நந்தா, நீ சொல்ற மாதிரி கால் ஃபார் ஆம்புலன்ஸ் சிஎஸ்கே தான். இல்ல அதுதான் சொல்றேன், மாத்தி சொல்றேன் ப்ரோ. டிசிக்கு தான் ஆம்புலன்ஸ். ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு இல்ல, மேட்ச் ஜெயிச்சுட்டு வராங்க.
கன்ஃபியூஸா இருக்கிறதோட வெறித்தனமா விளையாடுறாங்க சிஎஸ்கே. பார்க்கும்போது டீமோட அந்த ஒரு கான்பிடன்ட் கிரவுண்ட்ல பார்க்கும்போது அது ஒரு சூப்பரா விளையாடுறாங்க. பாக்குறதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது இல்ல, அது வேற லெவல்ல இருக்கு. எது கேட்ச் விட்டதா? நாளைக்கு ஓரளவுக்கு பற்றுன்னு நினைக்கிறேன் ப்ரோ எல்லாத்துக்குமே. ஏன்னா சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் ருத்ராஜே நாளைக்கு அடிப்பாருன்னு தோணுது. டெவால் பிராவிச்சுக்கு நாளைக்கு நல்ல சான்ஸ். ஏன்னா 50 கிரவுண்டு அவருக்கு டக்குன்னு அடிச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சஞ்சு சாம்சன் என்னது பேட்டிங்கே கிடைக்காதுன்னு சொல்லுங்க போன மேட்ச் மாதிரி. புரியல சொல்ல மாட்டேன். சரி ஓகே, ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். இந்த மேட்ச்ல பெருசா ஒன்னும் அப்டேட்ஸ்லாம் எதுவும் இல்ல. அதே சேம் டீமோட போவாங்க. பேசாம போயிடுவீங்களா நீங்க? டிசில ஸ்டார் பிளேயர் கேஎல் ராகுல் அவாய்ட் பண்றீங்களா? நந்தன் கேஎல் ராகுல் அடிப்பாரு ப்ரோ. கேஎல் ராகுல் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவரு அவன் பேசினாலே அவர் அடிக்க மாட்டாரு. சாம்சன் 70 அடிப்பான்னு சொல்லுவாரு. ஆனா கேஎல் ராகுல் அடிக்கிறேன்னு பத்தி பேச மாட்டாரு. கேஎல் ராகுல் அடிக்க மாட்டாரு ப்ரோ. அடிக்க மாட்டாரா? போன மேட்ச் ரெண்டு மேட்ச் அவருக்கு இஷ்டம். நான் இன்னொன்னு என்ன நினைக்கிறேன், நட்ராஜோட பவுலிங் கொஞ்சம் ரொம்ப கன்சர்னா இருக்கும். ரெண்டு வீடியோ மேல சொன்னேன், நீங்க யாரும் கேட்கல. இல்ல ப்ரோ, அதுக்கு என்ன நான் தான் உங்களுக்கு அப்பயே சொன்னேன், ஸ்டாருக்கு வந்தாருன்னா நட்ராஜ் ஆட வைக்க முடியாது, அவரோட ரோலை வந்து ஸ்டாருக்கு தான் எடுத்து பாருன்னா நீங்க சிரிச்சிங்க. இப்ப குத்துதே குறையுதுன்னா நான் என்ன பண்ணட்டும்? அப்ப யாரு ரீப்ளேஸ்மெண்ட்? ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளே இல்ல. எடுத்து நபிக்கு மிடில் ஓவர்ல கொடுக்கணும். பவர் பிளேல கொடுத்து அந்த பையனோட கான்பிடன்ட் பவர் பிளே போடுறதா ப்ரோ. ரெட் பால்ல நல்லா போடுறாங்க, 20 ஒயிட் பால்ல ஒழுங்கா போடல. என்ன பண்ண முடியும்? மிடில்ல இன்னொன்னு பாக்குறேன். ஆசிப் நபி கொஞ்சம் சரியா போடல, அது ஒத்துக்கணும். ஏன்னா நம்ம அப்படியே ஜிடி பக்கம் போனோம்னா இந்த சிராஜும் ரபாடாவும் டெஸ்ட் மேட்ச் லென்த் வைக்கிறாங்க அகமதாபாத்ல. நான் ஒரு 2-3 மேட்சா பார்த்தோம். அதுதான் சொல்றேன், இவர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு. ஆசிப் நபிட்ட அந்த பிரச்சனை இருக்கு. அந்த லென்த்தும் பிரச்சனை இருக்கு, ஸ்பீடும் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவர் இந்த இயர் சோபிக்க முடியல. இல்ல, புவனேஸ்வர் குமார் போற ஸ்விங் 138 140 போகுது. அதுக்கே எஃபெக்டிவா இருக்கு. நீங்க ஆசிப் நபி போற பால் 125 127 தாண்டா பாட்டுக்குது. அது அந்த ஸ்பீட்ல நீ ஸ்விங் பண்ணா பண்ணல, பத்து குத்தி எந்த பக்கம் ஸ்விங் தீபக் சகருக்கு பேசுறதுக்காகதான். நீ அப்படியே தீபக் சகருக்கு பேசுறதுக்காகதான் 130 125 அந்த மாதிரி தான் போடுறாரு. ஸ்விங்கும் ஆக மாட்டேங்குதுன்னா ஈஸி கால் ஃபார் பேட்ஸ்மேன், ஈஸியா அடிச்சு போடும். சரி ஓகே, ப்ரெடிக்ஷன் டைமுக்கு வந்துருவோம். ப்ரெடிக்ஷன் டைம் சொல்லுங்க. பிரபுல இருந்து ஆரம்பிச்சோம். ப்ரோ நீங்க நீங்க ஃபர்ஸ்ட் டூ ஷாட் வின் ப்ரோ. சிஎஸ்கே நீங்க டூ ஷாட் வின் ப்ரோ. நீங்க ஜிப்டால சிஎஸ்கேவா? இல்ல ப்ரோ, டிசி கேப்டன்சி எனக்கு கொஞ்சம் அது தடுமாற்றம் இருக்கு. அதனால சிஎஸ்கே பக்கமே நானும் சாயறேன் ப்ரோ. சிஎஸ்கே டிசி பக்கம் ப்ரோ. நான் டிசி பக்கம் தேறேன். நான் 3 பேர் ஒண்ணா சொன்னா இன்னைக்கு அது நடத்துறது. அதனால நான் மாத்தி சொல்றேன். அதோட நான் எதிர்பார்த்தேன். அதுல கடைசியில வந்தது இல்ல, அது கூட இல்ல. நந்தம் கூட நான் எதுக்கு சொன்னாலும் நாங்க தோத்ததே கிடையாது. அதை நீ புரிஞ்சுக்கணும். நாம அதுவும் சோத்துட்டோம் ப்ரோ. நாம 2 மேட்ச் கடைசியா சொல்றேன். இல்ல, அது வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகம் தானே, அதை சொல்ல வரேன். நீ அப்படி ஜின்ஸ் போட்டனா இல்ல, நாம 3 பேர் சேர்ந்து சொல்லி ஒரு டீம் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அதனால நான் உங்க 2 பேருக்கு பின்னாடி சொல்ல விட்டேன். சரி பரவாயில்ல. அது ஓகே, உங்க ப்ரெடிக்ஷனை சொல்லுங்க நீங்க வியூவர்ஸ். அதனால அதே மாதிரி கேள்வி கேட்டுருவோம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அதை கேட்டுருங்க. வீடியோ சொல்லலாம். யார் அதிக 6 சிஎஸ்கே டீமா டிசி டீமா? சிங்கிள் பிளேயர் சொல்லாதீங்க. எந்த டீம் அதிக 6 டீம் வைஸ்? ஆமா. சரி ஓகே, வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால மேட்ச் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. லைவ் இருக்கு, இந்த வீடியோக்கும் லைவ் இருக்கு. லைவ் வந்துருங்க. நாளைக்கு என்ன நடக்குது பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.